ஸோ சேலரிஸில் அலவன்ஸ் வேர் பீப்புள் கெட் டு கன்ஃபியூஸ் அ லாட். ஏன்னா இந்த மாதிரி 3 காலம்ஸ் கொடுத்துட்டு ஒரு காலமில் வந்து ஃபுல்லி வந்து இது டிடிஆரில் வந்து டாக்ஸபிள் பட் பார்ட்லி எக்ஸப்ட் இந்த மாதிரி பட் இதுலேருந்து இது வந்து பார்ட்லி எக்ஸப்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் ஒரே டேபிள்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து படிக்கும்போது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுனால சேலரிஸ் சாப்டரே ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். பட் ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சேலரிஸ் சாப்டர் வில் பி ஸோ ஈஸி. ஏன்னா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆரம்பத்துலேருந்து இதில் தான் நான் கன்ஃபியூஸ் ஆனேன். பட் ஒன்ஸ் கிளியர் ஆனோடனே எனக்கு இருக்கிறதே பிடிச்ச சாப்டர் சேலரி தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி படித்து முடிக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் இந்த பாக்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஒரே பாக்ஸ்லேயே அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களே, அந்த இன்ஃபர்மேஷனை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் த ரெஜிம் ஏடிஆர் அண்ட் டிடிஆர் இதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகேவா? இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டாக்ஸபிள். நீங்கள் ஏடிஆர் எடுத்தாலும் சரி டிடிஆர் எடுத்தாலும் சரி இது எல்லாமே டாக்ஸபிள் தான். ப்ரொவைடட் 2 விஷயம் மட்டும்தான், ஃபஸ்ட்டு ஒன் லாஸ்ட் ஒன். இது ரெண்டுத்தில் மட்டும் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஏடிஆரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸம்டட், மற்றபடி டிடிஆரில் வந்து டாக்ஸபிள் தான். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான், ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஏடிஆரை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸம்டட். லாஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து டிசேபிள்டு பர்சன், இந்த டெஃப் டம் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து 3200 per month வரைக்கும் ரெண்டு இதுலேயுமே 2 ரெஜிம்லேயே வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. 3200 per month வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ என்டர்டைன்மெண்ட்ஸ் அலவன்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான், அவங்க ஏடிஆரில் மட்டும்தான் அதை போய் கிளைம் பண்ணிக்க முடியும். வேற டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து போத் த ரெஜிம்லையும், நார்மல் பர்சன்ஸ் கிடையாது, டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் போத் த ரெஜிம்லையும் வந்து 3200 per month எக்ஸம்ஷன் இருக்குது. அவ்வளோதான், ஃபஸ்ட் பாக்ஸ் முடிச்சாச்சு, ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கப்லாம் பண்ண வேணாம். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே எதெல்லாம் வராதோ அதெல்லாம் இங்கே தான் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கெல்லாம் பாருங்களேன், அதர் கேஷ் அலவன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம மக்கப்லாம் பண்ண வேணாம். சும்மா வந்து இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுட்டாலே வந்து இதில் என்னென்ன வரலையோ அதெல்லாம் இங்கே தான் வரும். ஸோ ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். போத் ரெஜிம்லையும் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் மெயின் கன்ஃபியூஷனே வரும். அதுக்கு தான் நான் இந்த பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் டிஃபால்ட் ரெஜிமா பட் பார்ட்லி எக்ஸம்ட் அண்டர் ஆப்ஷனல் ரெஜிமா. ஓகே, அது வச்சு ஓகே. ஆனால் இங்கேயும் ஒரு எக்ஸப்ட் வேறு கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாமே, ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் டிஃபால்ட் ரெஜிம். இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து இதை மறந்துடுங்க, ஏடிஆர் மறந்துடுங்க, டிடிஆர் மட்டும் ஃபுல்லி டாக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்கல்ல. டிடிஆரில் வந்து ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டாக்ஸபிள், ஸ்பெஷல் அலவன்ஸ் அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அண்டர் செக்ஷன் 1014 வந்து அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. தான் இங்கே வந்து பின்னாடி பார்ப்போம் இந்த லிஸ்ட்டெல்லாம். ஸோ அதை விட்டுருங்க. என்னென்ன ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸப்ட் இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ்லேயே எக்ஸப்ட் ட்ராவலிங் டெய்லி கன்வேயன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, இது தவிர மற்ற எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த 4 மட்டும் பார்ட்லி டாக்ஸபிள். எதில்? டிடிஆரில். ஸோ டிடிஆரில் வந்து இங்கே பாருங்கள், நான் இந்த இன்ஃபர்மேஷனை தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ டிடிஆரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்ஆர்ஏ அப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ் இது எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ்லேயே 4 விஷயம் இருக்குது. இந்த ஸ்பெஷல் அலவன்ஸில் வந்து ட்ராவல் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இது 4 மட்டும் பார்ட்லி டாக்ஸபிளாக. இதில் டிடிஆரில். ஸோ டிடிஆரில் வந்து பார்ட்லி டாக்ஸபிள் அப்படின்னா வந்து இந்த ட்ராவல், டெய்லி, கன்வேயன்ஸ், டிரான்ஸ்போர்ட் இது 3மே வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க டு த எக்ஸ்டென்ட் ஸ்பெண்ட். ஓகேவா? ஸோ டிடிஆரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ வந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் தான், ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் தான். பட் இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ்லேயே 4 ஸ்பெஷல் அலவன்ஸ் மட்டும் பார்ட்லி டாக்ஸபிள். என்னென்ன அப்படின்னா ட்ராவல், டெய்லி, கன்வேன்ஸ் இது 3 வந்து டு த எக்ஸ்டென்ட் வி ஸ்பெண்ட். இப்போ 1 லட்சம் தந்திருக்காங்க, அதில் 80,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 80,000 எக்ஸம்டட், பட் மிச்சம் 20,000 அது டாக்ஸபிள். அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. நார்மல் பர்சன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எப்போவுமே டாக்ஸபிள் தான், வெதர் இட் இஸ் டிடிஆர் வெதர் இட் இஸ் ஏடிஆர் both the region it is taxable. Physically challenged persons க்கு மட்டும் தான் 3200 per month. ஓகேவா? 3200 per month அது மட்டும் எக்ஸம்ஷன். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து டாக்ஸபிள் இவங்களுக்குமே சரி. ஸோ இதுதான் வந்து டிடிஆர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். ஏடிஆர் பார்ட்லி எக்ஸம்ட். இங்கே வந்து பார்ட்லி டாக்ஸபிள்னு சொன்னாங்க, இங்கே வந்து பார்ட்லி எக்ஸம்ட். ஸோ இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்ட்லி எக்ஸம்டடா. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸப்ட்டை வந்து மறந்துடுங்க. ஓகேவா? இந்த எக்ஸப்ட்டை வந்து மறந்துடுங்க. ஏடிஆருக்கு மட்டும் ஹெச்ஆர்ஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், ட்ராவல், டெய்லி, கன்வேயன்ஸ், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து எக்ஸம்டடா. ஓகேவா? ஸோ ஹெச்ஆர்ஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இது எல்லாமே வந்து என்ன தான் எக்ஸம்டட், பார்ட்லி எக்ஸம்டட். இப்போ ஒன்று ஒன்றா இதில் பார்க்கலாம். இதில் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கணும்.
ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ வந்து பார்ட்லி எக்ஸாம்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஹெச்ஆர்ஏ வந்து பார்ட்லி எக்ஸாம் டு த எக்ஸ்டென்ட் தானே. அதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் சிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர்ஏனா என்ன, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தானே. மெட்ரோ சிட்டிஸ்க்கு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், அதர் சிட்டிஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ மெட்ரோ சிட்டிஸில் தான் வந்து ஹவுஸ் ரெண்ட்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அலவன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தரணும் அப்படின்றதுக்காக 2ஆக பிரிச்சிருக்காங்க. மெட்ரோ சிட்டிஸ்னால் வந்து டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை, இது 4 தான் மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து அதர் சிட்டிஸ் தான். இந்த 4 சிட்டிஸ்க்கு மட்டும் ஆக்சுவலி வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் காமன் தான். சாரி, ஃபஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் காமன், தேர்ட் பாயிண்ட் மட்டும் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. இது 3த்துல எது லோவரோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அதுதான் எக்ஸம்டட். ஓகேவா? ஆக்சுவலி ஃபஸ்ட் என்னன்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. அப்படி இல்லைன்னா ரெண்ட்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஓகேவா? தேர்ட் வந்து 50% ஆஃப் சேலரி. இது 3த்துல எது விச் எவர் இஸ் லோவர் தட் இஸ் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி தான் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு, அப்படி இல்லைன்னா ரெண்ட்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, அப்படி இல்லைன்னா 40% ஆஃப் த சேலரி விச் எவர் இஸ் லோவர் தட் கம்ஸ் யுவர் எக்ஸம்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஆக்சுவலி என்னென்னா இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயம் மட்டும், இந்த சேலரி வந்து எப்படின்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். ஆக்சுவலி இப்போ ஒரு சில பேருக்குலாம் நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி, அதுவும் ஒரு சேலரி தான் சொல்கிறாங்க. ஸோ சேலரி வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னா இது எல்லாமே பேசிக் சேலரி எவ்வளோ அது, அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ், அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் தான். இப்போ வந்து ஃபிக்ஸட் கமிஷன் கொடுத்தா அது வந்து இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இது பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேசிக் சேலரி இவ்வளோவா, டியர்னஸ் அலவன்ஸ் இவ்வளோவா, கமிஷன் பார்த்தீங்களா ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு வேலை பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர்னு கொடுத்தா நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து ஹெச்ஆர்ஏ வந்து இவ்வளோவா. ஸோ இந்த மோட்டார் வந்து irrelevant ஃபார் ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஹெச்ஆர்ஏ வந்து எவ்வளோ ஹெச்ஆர்ஏ வந்து நம்மளுக்கு எக்ஸம்டட், அதுதான் கொஸ்டினே. இங்கே பாருங்கள், 15,000 இன்டூ 12 ஆக்சுவலி 1,80,000 வருதா. இந்த 1,80,000ல் எவ்வளோ எக்ஸம்ஷன் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும், அதுதான் கொஸ்டினே. ஓகேவா? அதை எவ்வளோ கிளைம் பண்ணிக்க முடியும், அதுக்கு தான் நம்ம 3 ரூல்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரூலே என்ன, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க எந்த ஊருன்னு பார்க்கணும். கான்பூர் வந்து மெட்ரோ சிட்டிஸ் இல்லை, அதர் சிட்டிஸ் தான். அப்போனா என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ஆர் ரெண்ட்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி ஆர் 40% ஆஃப் சேலரி. ஒருவேளை மெட்ரோ சிட்டிஸாக இருந்துச்சுன்னா இந்த 50 வரும். ஓகேவா? இது அதர் சிட்டிஸ்னால 14 வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 1,80,000. ஸோ 15,000 இன்டூ 12 போடுங்க, நம்ம பார்த்தோம்ல 1,80,000 வருது. ஸோ 1,80,000 1 2 3 ஆர் ரெண்ட்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரியும். ரெண்ட் எவ்வளோ, இங்கே அந்த வீட்டுக்கோட ரெண்ட் வந்து 16,000 பர் மந்த் தான். அப்போனா வந்து எவ்வளோ வரும், ஸோ 1,92,000 வருது. இங்கே போட்டுக்கலாம் 1,92,000 1 2 3 மைனஸ் 10% ஆஃப் சேலரி. இப்போ தான் நம்ம வந்து சேலரி வந்து கம்ப்யூட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சேலரி எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு பார்த்தோம், பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுக்கல, ஃபிக்ஸட் கமிஷன் தான். அதனால் நம்ம இந்த பேசிக் சேலரியோட ஆட் பண்ண மாட்டோம். பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். மொத்தம் வந்து பேசிக் சேலரி வந்து 40,000 ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 6,000, மொத்தம் 46,000 பர் மந்த்து. இதை நம்ம வந்து ஆனுவல் கேல்குலேட் பண்ணால் 5,52,000 வருது. 5,52,1 2 3. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டே போட்டுட்டேன். ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க, 10% ஆஃப் த சேலரி தானே. ஸோ 10% இதில் எவ்வளோ வரும், 55,200. ஸோ இங்கே என்ன கண்டிஷன், ரெண்ட்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ, 10% ஆஃப் சேலரி வந்து இவ்வளோ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது, இவ்வளோ வருது. இதையும் தூக்கி இங்கே போட்டுக்கலாம். நம்ம ரெண்டுக்கும் நெக்ஸ்ட்டு 40% ஆஃப் சேலரி. இப்போ வந்து மொத்த சேலரி, ஆனுவல் சேலரி வந்து நம்மளுக்கு 5,52,000 வந்துச்சா. இதில் 40% எவ்வளோ, 40% வந்து 2,20,800. ஓகேவா? 2,20,800 வருது. ஸோ இப்போ நம்ம 3 வேல்யூவும் கேல்குலேட் பண்ணி வச்சுட்டோம். இது 3த்தில் எது ரொம்ப கம்மி, இதுதான் கம்மி, இதுதானே கம்மி. ஸோ நம்ம வந்து ஹெச்ஆர்ஏ, மொத்த ஹெச்ஆர்ஏ எவ்வளோ, மொத்த ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தது 1,80,000 கொடுத்துருக்காங்க.
ஆனால் இதில் எது ரொம்ப கம்மியோ அதை தான் நம்மளால் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா இந்த அமௌண்ட்டை தான் நம்மளால் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ 1,80,000ல் 1,36,800 ரூபா மட்டும்தான் நம்மளால் க்ளைம் பண்ணிக்க முடியும். மிச்சம் இருக்க இவ்வளவும் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லீஸ்ட்டு, நம்மளால் வந்து இவ்வளோ தான் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். அதுவே டிடிஆராக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே க்ளைம் பண்ணிக்க முடியாது, ஃபுல்லி டாக்ஸபிள் தான், இந்த கம்ப்யூட்டேஷனே தேவையில்லை. அடுத்து வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ். இந்த ஸ்பெஷல் அலவன்ஸில் எல்லாமே வந்து பார்ட்லி எக்ஸம்டட். பார்ட்லி எக்ஸம்டட்னா என்ன அர்த்தம்? அவங்க சில லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட் வரைக்கும் தான் நம்மளால் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸோட ஃபுல் லிஸ்ட்டு. இது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்கு வரப்போகிறது இந்த 4-5 தான். இதுவும் வரும் தான், இல்லைன்னா கிடையாது. பட் ரொம்ப ரேர், கேட்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஆனால் வந்து எதுக்கும் சும்மா படிச்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த 4-5 இருக்குல்ல, இதுதான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னது, ஏடிஆரில் இந்த லிமிட் வரைக்கும் எக்ஸம்டட். இந்த லிமிட்டுக்கு தாண்டி போச்சுன்னா ஏடிஆர்லையும் சரி டிடிஆர்லையும் சரி எதுவாக ஏடிஆரில் வந்து டாக்ஸபிள் தான். டிடிஆரில் வந்து இது எல்லாமே வந்து என்னது, டாக்ஸபிள் தான். லிமிட்லாம் இங்கே கிடையவே கிடையாது. டிடிஆரில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாமே டாக்ஸபிள் எக்ஸப்ட் அந்த 4 வந்து அந்த ட்ராவலிங்கு, டெய்லி, கன்வெயன்ஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபார் டிசேபிள்டு, இந்த 4 தவிர மற்ற எல்லாமே வந்து டாக்ஸபிள் தான். இந்த 4லையுமே வந்து ஃபஸ்ட்டு 3ல் வந்து என்ன பார்த்தோம், டு த எக்ஸ்டென்ட் வி ஸ்பெண்ட் வந்து எக்ஸம்ஷன், மற்றதெல்லாம் டாக்ஸு. லாஸ்ட் வந்து டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து 3,200 per month வந்து எக்ஸம்டட். மிச்சம் அதுக்கு மேலே போனால் வந்து டாக்ஸபிள் தான். இதுலேயுமே அப்படி தான், அந்த 3,200 வந்து இதுக்கும் அப்ளை ஆகும், அந்த டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து ஏடிஆர்லேயும் அப்ளை ஆகும். ஸோ ஸ்பெஷல் அலவன்ஸ் இது பூரா வந்து ஏடிஆரில் வந்து டு த லிமிட் எக்ஸம்டட். ஃபஸ்ட்டு வந்து ஹில்லி ஏரியாவுக்கு நம்ம வேலைக்கு போனால் 800 or 300 per month, 7,000 per month பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் தருவாங்க. ஆக்சுவலி வந்து இதுக்கு மட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்து கொஷின்லேயே தந்துருவாங்க. இவங்க வந்து ஹில்லி ஏரியா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்டு, இந்த ஸ்டேட்டுக்கு இந்த லொக்கேஷனுக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னே தந்துருவாங்க. அதனால தான் இங்கே இத்தனை 6 1,300 சில ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான், 1,100 சில ஸ்டேட்க்கு மட்டும்தான், அந்த மாதிரி அவங்களே வந்து தந்துருவாங்க. ஸோ அதனால் இது பெருசாக படிக்காதீங்க. ஸோ கொஷனில் மட்டும் இது வரும். ஆனால் கொஷனில் வந்தால் இந்த லொக்கேஷனுக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து எக்ஸம்ஷன், மற்றதெல்லாம் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்து வந்து இங்கே பார்க்கலாம், ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ். இது எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஆர்மி பர்சன்ஸ்க்கு தான் வந்து இது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அலவன்ஸ் தருவாங்க போல். ஸோ இதெல்லாம் சும்மா கோத்ரூ பண்ணிக்கலாம், இதெல்லாம் பெருசாக வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு தேவையே இதுதான். ட்ரைபல் ஏரியாவில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு சில அலவன்ஸ் தருவாங்க. அந்த அலவன்ஸ் வந்து 200 per month வரைக்கும் தான் நம்மளுக்கு எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே போனால் டாக்ஸபிள். அடுத்து ஒர்க்கிங் இன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ லாரி ஓட்டுறவங்க, அந்த மாதிரி பஸ் ஓட்டுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து அவங்களாம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு சில அலவன்ஸ் தருவாங்க. அந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக, இல்லை டியூட்டி எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணுறதுக்காக எதுக்கோ ஒன்று அலவன்ஸ் தருவாங்க. அதில் வந்து 70% ஆஃப் சச் அலவன்ஸ் மட்டும்தான், அந்த அலவன்ஸ்லேருந்து 70% மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸம்டடு, மற்றதெல்லாம் டாக்ஸ். அந்த 70% அப் டு 10,000 தான். இப்போ வந்து கூப்பன் கோட்லாம் தருவாங்கல்ல, 50% ஆஃப் அப் டு 120 rupees, அந்த மாதிரி தான் இதுவும். 70% அலவன்ஸ் வந்து எக்ஸம்டடு அப் டு 10,000. அடுத்து இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்க ரெண்டு அலவன்ஸ் என்னன்னா, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். இப்போ உங்களுக்கு சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து மந்த்லி 100 rupees வந்து எக்ஸம்டடு அப் டு 2 child. இப்போ வந்து 2 child இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த லிமிட். அப்போனா என்ன அர்த்தம், உங்களுக்கு 2 child இருக்குன்னா 200 rupees, ஈச் child 100 தான். ஸோ இப்போ வந்து ஒரு சைல்டுக்கு 150 ரூபா செலவு பண்ணிட்டு இன்னொரு சைல்டுக்கு வந்து 70 ரூபா மட்டும் செலவு பண்ணால் இது ரெண்டுத்துக்கு காம்பன்சேட், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு சைல்டுக்கு வந்து 100 rupees தான், அந்த மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 300 per month, இதுவும் அப் டு 2 child, அப்படின்னா 600. 2 child இருந்துச்சுன்னா 600 அக்ரிகேட் இல்லை, ஈச் 300, உங்களுக்கு வந்து 600 வரைக்கும். ஒரு சைல்டுக்கு 300 தான், ஒரு சைல்டுக்கு 450, இன்னொரு சைல்டுக்கு 50 rupees தான். ஸோ நம்ம மொத்தமாக 500 கிளைம் பண்ணிக்கலாம்னா கிடையாது, ஒரு சைல்டுக்கு 300 தான், மிச்சம் இருக்கிறதெல்லாம் எக்ஸம்டட். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், மற்றபடி இவ்வளோ தான், ஸ்பெஷல் அலவன்ஸே இவ்வளோ தான். இதில் இந்த 4 மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, மற்றபடி 4 தான் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்துக்கு 2 children இருக்காங்க. ஒரு சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு 150 per month ஸ்பெண்ட் பண்ணாங்களாம், இன்னொரு சில்ட்ரனுக்கு வந்து 70 rupees per month ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 1,800 ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். ட்ரைபல் ஏரியா எக்ஸ்பென்ஸ்க்கு 500 per month கொடுத்தாங்களாம். இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட் டாக்ஸபிள் அலவன்ஸ். இப்போ வந்து ஏடிஆரில் தான் வந்து பார்ட்லி இப்போ வந்து இதுதான் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைல்டுக்கு 150 per month தான், செகண்ட் சைல்டுக்கு 70 per month தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஏடிஆர் அண்ட் டிடிஆர் இது ரெண்டுத்துலையும் கம்ப்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிடிஆரில் பண்ணலாம்.
எந்த அளவுக்கு வந்து டாக்ஸபிள், எந்த அளவுக்கு எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், எதெல்லாம் டாக்ஸ் எதெல்லாம் எக்ஸம்ட், அப்புறம் அதோட டோட்டல் அமௌண்ட். ஓகேவா, அதை போடலாம். ஃபஸ்ட்டு டிடிஆரில் பார்க்கலாம். டிடிஆரில் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்பெஷல் அலவன்ஸ் ஏதாவது லிமிட் இருக்கா, அவங்களுக்குலாம் லிமிட்டே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் இவன் நார்மல் பர்சன் தான் ஸ்ரீகாந்த், அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிசேபிளுக்கு தான் வந்து 3200 இருக்குது. மற்றபடி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் வந்து டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் ட்ரைபல் அலவன்ஸ். டிடிஆருக்கு ஏதாவது லிமிட் இருக்கா, கிடையாது, இதுவும் டாக்ஸபிள் தான். ஸோ அப்போ என்ன வரும், எல்லாத்தையும் வந்து 12, இது எல்லாமே பர் மந்தில் இருக்குது. ஸோ ஆனுவலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் வரும். எல்லா டோட்டல் அமௌண்ட் இவ்வளோவும் டாக்ஸபிள் தான், எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது டிடிஆரில். இப்போ ஏடிஆரில் பார்க்கலாம். ஏடிஆரில் நம்ம என்ன பார்த்தோம், சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு வந்து 100 per month தான், ஹாஸ்டலுக்கு வந்து 300 per month, சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு வந்து 100 per month தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 100 தான். ஓகேவா, இப்போ வந்து 150 per month தான். ஒரு சைல்டுக்கு வந்து 150, ஃபஸ்ட்டு சைல்டுக்கு 150 per month, செகண்ட் சைல்டுக்கு 70 per month தான். இப்போ ஃபஸ்ட்டு சைல்டுக்கு வந்து 100 தான் லிமிட். ஸோ 100 வரைக்கும் தான் வந்து எக்ஸம்ஷன் அலோடு, மிச்சம் இருக்கிறது வந்து டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு 70 per month, இது வந்து 100 லிமிட்டுக்குள்ளே தானே இருக்குது, அதனால் வந்து இது வந்து எக்ஸம்டட். ஓகேவா, ஸோ இது மட்டும்தான் வந்து டாக்ஸபிள், அது 50 rupees மட்டும்தான் டாக்ஸபிள். செகண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பார்த்தோம், ரெண்டு இதுலேயுமே வந்து டிசேபிள்டுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, மற்றபடி நார்மல் பர்சன்ஸ்க்குலாம் எக்ஸம்ஷன் இல்லை, அதனால் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் அலவன்ஸ். ட்ரைபல் அலவன்ஸ் எவ்வளோ பார்த்தோம், 200 per month. இங்கே 500 கொடுத்துருக்காங்க. ஸோ 200 மட்டும்தான் எக்ஸம்டட், மிச்சம் இருக்க 300 டாக்ஸபிள். இது எல்லாத்தையும் வந்து 12 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, 12 monthsக்கு. ஸோ இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் இவ்வளோ வந்து டாக்ஸபிள். மிச்சம் வந்து இங்கே என்னென்ன இருக்குது, 100 + 70 170, அதுக்கப்புறம் இது ஃபுல்லி டாக்ஸபிள். இதில் வந்து 200 எக்ஸம்டட். 200 × 12 போடுங்க, × 12 போட்டு இங்கே வந்து அமௌண்ட் போட்டு இங்கே வந்து இவ்வளோ, இது எல்லாமே வந்து எக்ஸம்டட். ஸோ அவ்வளோதான் வந்து ஹெச்ஆர்ஏ ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த 2 பாக்ஸுமே ஃபுல்லாக பார்த்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இது ரொம்ப சும்மா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு பாக்ஸ். என்ன அப்படின்னா, ஃபுல்லி எக்ஸம்ட் ஒன்லி அண்டர் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா. ஸோ ஃபுல்லி எக்ஸம்ட் ஏடிஆர் சூஸ் பண்ணால் இது எல்லாமே ஃபுல்லி எக்ஸம்ட் தான். என்னென்ன அலவன்ஸ் டு ஹைகோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்னென்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எக்ஸம்டட். சேலரி அண்ட் அலவன்ஸ் பெய்ட் பை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து சேலரி இல்லைனா அலவன்ஸ் பே பண்ணாங்கன்னா அது எக்ஸம்டட் தான். அதுக்கப்புறம் ஸ்டாண்டரி அலவன்ஸ் கிராண்டட் டு ஹைகோர்ட் ஜட்ஜ். ஸ்டாண்டரி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு கொடுத்தா அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் அண்டர் ஏடிஆர். மற்றபடி என்ன, இப்போ ஏடிஆரில் இது ஃபுல்லி எக்ஸம்டட்னா அப்போ டிடிஆரில் இது ஃபுல்லி டாக்ஸபிள் தானே, அதே தான். ஏடிஆரில் இதெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட், இது எல்லாமே வந்து ஒரு வேளை அவங்க டிடிஆர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அவ்வளோதான், இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் இத்தினூண்டு இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல்லி எக்ஸம்ட் அண்டர் போத் டாக்ஸ் ரெஜிம். இந்த ஒரே ஒரு அலவன்ஸு, இந்த அலவன்ஸ் என்னென்னா allowance granted to government employees outside India. ஸோ எம்பசின்னு வச்சுக்கோங்க, எம்பசி, திங்க் எம்பசி. நம்ம வந்து யுனைடெட் நேஷனில் நம்மளோட இந்தியன் எம்பசி இருக்குது, ஓகேவா, அவங்க அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இங்கே வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்குது அவுட் சைட் இந்தியா, ஓகேவா. அவுட் சைட் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு அலவன்ஸ் கொடுக்குதுன்னா அது போத் டாக்ஸ் ரெஜிம் ஃபுல்லி எக்ஸம்டட். அவ்வளோதான், எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே தெரியும். இந்த பாக்ஸில் நம்மளுக்கு இனிமேட்டு கன்ஃபியூஷனே இருக்காது, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 4 பாக்ஸ் இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து எல்லாமே டாக்ஸபிள் தான், போத் ரெஜிம் எல்லாமே டாக்ஸபிள் தான். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் மட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஏடிஆர் சூஸ் பண்ணாங்கன்னா எக்ஸம்டட், மற்றபடி டிடிஆர் சூஸ் பண்ணாங்கன்னா டாக்ஸபிள். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து எந்த ரெஜிம் எடுத்தாலுமே வந்து டாக்ஸபிள் தான். வேறஸ் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் 3200 per month வந்து எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸபிள். ஸோ இந்த 3200 லிமிட் வந்து ரெண்டு ரெஜுக்குமே, டிடிஆர் அண்ட் ஏடிஆர் ரெண்டு ரெஜிம்லையுமே வந்து எக்ஸம்டட் தான். அவ்வளோதான் ஃபஸ்ட் மூணு. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிடிஆர் மட்டும் பார்க்கலாம். டிடிஆரில் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் தான். என்ன ஸ்பெஷல் அலவன்ஸ் எடுத்தாலும் ஃபுல்லி டாக்ஸபிள் தான், எக்ஸப்ட் 4 ஸ்பெஷல் அலவன்ஸ் மட்டும். என்னென்ன, ட்ராவலிங் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். ஸோ இது 4த்துக்கும் மட்டும் பார்ட்லி எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ ட்ராவல், கன்வீனியன்ஸு, டெய்லி, இது 3த்துக்கும் மட்டும் டு த எக்ஸ்டென்ட், அந்த பார்ட்லி எக்ஸம்ட்னா என்ன, டு த எக்ஸ்டென்ட் தே ஸ்பெண்ட். 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா அதில் 80,000 மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா மிச்சம் 20,000 வந்து டாக்ஸ். இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இங்கே பார்த்ததே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, பார்ட்லி எக்ஸம்ட்னு 3200 பார்ட்லி எக்ஸம்ட். இது வந்து டிடிஆர். ஏடிஆரில் வந்து இது எல்லாமே பார்ட்லி எக்ஸம் தான். ஏடிஆரில் வந்து ஹெச்ஆர்ஏக்கு வந்து ஒரு கேல்குலேஷன் பார்த்தோம். ஹெச்ஆர்ஏக்கு வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு ஆர் ரெண்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஓகேவா. ரெண்ட் பெய்டு டு த ஹவுஸ் மைனஸ் 10% ஆஃப் த சேலரி ஆர் 50% இன் கேஸ் ஆஃப் மெட்ரோ சிட்டிஸ், 40% இன் கேஸ் ஆஃப் அதர் சிட்டிஸ் ஆஃப் சேலரி. இந்த சேலரி வந்து எப்படி கால்குலேட் பண்ணும், பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன், ஃபிக்ஸட் கமிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது மூணுத்தில் விச் எவர் இஸ் லெஸ் தட் இஸ் யோர் எக்ஸம்ஷன், ரிமைனிங் வுட் பி யோர் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ். ஸ்பெஷல் அலவன்ஸ்க்கு வந்து இந்த ஃபுல் லிஸ்ட்டு பார்த்தோம்.
ஃபுல் லிஸ்ட் பார்த்தோம். இந்த ஃபுல் லிஸ்ட்டில் நம்ம எதுவும் பெருசாக படிக்க தேவையில்லை. இந்த 4 மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதில் ட்ரைபல் ஏரியாஸ்க்கு வந்து 200 per month, சைல்டு எஜுகேஷனுக்குனா 100 per month, அப் டு 2 சைல்டு, ஈச் சைல்டுக்கு அந்த லிமிட் அப்ளிகபிள், இண்டிவிஜுவலி 100. நெக்ஸ்ட் செட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 300 per month அப் டு 2 சைல்டு, இதுக்கும் அதே தான். ஓகேவா, அவ்வளோதான், பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்ட்டு ஏடிஆர் சூஸ் பண்ணாங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லி எக்ஸம்ட். என்னென்ன ஃபுல்லி எக்ஸம்ட்? அலவன்ஸ் டு ஹைகோர்ட் ஜட்ஜ், சேலரி அண்ட் அலவன்சஸ், சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் பெய்ட் பை யூஎன்ஓஸ். அப்புறம் வந்து ஸ்டாண்டரி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஜட்ஜஸ்க்கு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம். இதுவே வந்து மெட்ரோ சிட்டிஸ்க்கு இந்த அலவன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைல்ல. ஆமாம், அதெல்லாம் இல்லை. ஸோ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் ஸ்டாண்டரி அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்களாட்டு, அது வந்து எக்ஸம்டடு. இதில் ஃபுல்லாக எக்ஸம்டடு அப்படின்னா இதில் ஃபுல்லாக டாக்ஸபிள். அவங்க வந்து இவங்கெல்லாம் இருக்காங்களா, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ் ஆஃப் யூஎன்ஓ, இவங்க எல்லாருமே வந்து ஏடிஆரை சூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் வந்து இவங்க எக்ஸம்ஷன். ஒருவேளை டிடிஆரை சூஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வந்து டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ஒரே ஒரு குட்டியான ஒரு இது பார்த்தோம், அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஒரு வேளை வந்து திங்க் ஆஃப் எம்பசி, ஓகேவா, இந்தியன் எம்பசி இந்த ஃபாரின் கண்ட்ரி, ஓகேவா. ஸோ அவங்க வந்து ஃபுல்லி எக்ஸம்டடா, வெதர் தே சூஸ் ஏடிஆர் டிடிஆர் அதெல்லாம் கணக்கே கிடையாது, ரெண்டுத்துலையுமே எக்ஸம்டட். என்ன எக்ஸம்டட்? அலவன்ஸ், சேலரி கிடையாது. அலவன்ஸ் கிராண்டட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவுட் சைட் இந்தியாவில் அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸம்டட். அவ்வளோதான். இனிமேட்டு இதில் வந்து கன்ஃபியூஷனே வராது. நம்ம ஈஸியாக படிக்கலாம், சிம்பிளாக படிக்கலாம். எக்ஸாமில் இதை பற்றி என்ன கொஷின் கேட்டாலும் சிம்பிளாக எழுதலாம். இதை பற்றின டென்ஷனை விட்டுட்டு அடுத்தடுத்த இதுக்கு போகலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன், ரெண்டு மட்டும் கான்செப்ட் பார்த்துடலாம். என்னன்னா, இந்த ஹெல்பர் அலவன்ஸ், ரிசர்ச் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், இது 3 அலவன்ஸ் மட்டும் தனியாக இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதுக்குவாங்க. இந்த 3 அலவன்ஸ் மட்டும் டிடிஆரில் ஃபுல்லி டாக்ஸபிள், ஏடிஆரில் எக்ஸம்ட் அப் டு ஸ்பெண்ட் அமௌண்ட், ஓகேவா. இது ஒன்றே ஒன்று. அப்புறம் வந்து இந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து இங்கே நிறைய அலவன்ஸ் பார்த்துட்டோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் பார்க்கணும். சர்வெண்ட் அலவன்ஸ்ன்றது வேறு, ஹெல்பர் அலவன்ஸ்ன்றது வேறு. சர்வெண்ட் வந்து பர்சனல் அலவன்ஸ், ஓகேவா, நம்ம வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஏதாச்சும் ஒரு அலவன்ஸ் தருவாங்க. ஹெல்பர் அலவன்ஸ் வந்து டியூட்டியில் நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த வேலைக்கு ஒரு டியூட்டியில் வந்து ஒரு ஹெல்ப்பருக்காக நம்ம வந்து கேட்கணும், அது வந்து டியூட்டி அலவன்ஸ். நெக்ஸ்ட் ட்ராவல் அலவன்ஸ்ன்றது வேறு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்ன்றது வேறு. ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு அலவன்ஸ் தருவாங்க, அது வந்து பர்சனல் தானே, அது வந்து பர்சனல். வேறு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போகிற டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போவோம்ல, அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஸோ அவ்வளோதான், இது சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ அதனால் ஹெல்ப்பர், ரிசர்ச், யூனிஃபார்ம், இது 3 வந்து டிடிஆரில் ஃபுல்லி டாக்ஸ், மற்றபடி ஏடிஆரில் வந்து எக்ஸம்ட் அப் டு ஸ்பெண்ட் அமௌண்ட், அவ்வளோதான்.